மிடில் கிளாஸ் எனக்கூடிய மத்திய வர்க்கத்துக்கு மிகவும் உபயோகத்தரமான ஒரு பட்ஜெட். ஏன்னா 12 லட்சம் வரைக்கும் வருமானம் சம்பாதித்தால் அதுக்கு வந்து டேக்ஸ் கிடையாது. அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக எல்லாரும் வரவேற்கத்தக்க ஒரு திட்டம். இது குறிப்பாக எல்லாரும் என்ன கவனத்தில் கொள்ளணும்னா, இந்த பட்ஜெட்டு எப்போ எஃபெக்ட் வருதுன்னா 1/4/2025 31/3/2026 உண்டான இந்த திட்டம் தான் வந்து இதுக்கு பொருந்தும். இந்த வருடத்திற்கே அந்த 12 லட்சம் அப்படிங்கிறது வராது. இது வந்து முக்கியமான ஒரு கருத்தில் கொள்ளணும். இதில் குறிப்பாக இந்த இன்கம் டேக்ஸ் பெனிஃபிட் அப்படிங்கிறது வந்து இண்டிவிஜுவல் தனி நபருக்கு தான் அறிவிச்சிருக்காங்களோடைய கூட்டு வியாபாரத்திற்கோ கம்பெனிக்கோ அல்லது மற்ற வித ஸ்டேட்டஸில் பண்ணக்கூடிய எந்த வித வியாபாரத்துக்கும் இது வந்து பொருந்தாது. குறிப்பாக கம்பெனிக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு விலக்கு தராதனால என்ன ஆகுது அப்படின்னா, ஷேர் மார்க்கெட் இன்றைக்கி ஆரம்பத்தில் ரொம்ப உயர்ந்து தொடங்கிய ஷேர் மார்க்கெட் திடீர்னு இந்த பட்ஜெட்டில் ஒன்றும் பெனிஃபிட் இல்லை அப்படின்னோடனே வந்து குறைய தொடங்கிட்டது. நார்மலாக என்ன பார்க்கணுன்னா, பட்ஜெட் அனௌன்ஸ் பண்ணி இந்த ஷேர் மார்க்கெட் குறைஞ்சது அப்படின்னா, ஷேர் மார்க்கெட் குறைஞ்சோன்னா வந்து கோல்டு ரேட்டு ஏறுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இப்போ ஏற்கனவே வந்து கோல்டு ரேட் வந்து ஏறிட்டுருக்கு. பட் இது வந்து கோல்டு ரேட் வந்து குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் மெயினாக வந்து குறிப்பாக இந்த பட்ஜெட்டில் முதல் அங்கமாக வந்து கொடுத்தது வந்து விவசாயம். இந்த விவசாய டெவலப்மெண்ட்டுக்காக நிறைய திட்டங்கள் வந்து அதில் பட்ஜெட்டில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது குறிப்பாக கேசிசி, அதாவது கிஷான் கிரெடிட் கார்டு அப்படிங்கிற ஒரு ஸ்கீமில் வந்து விவசாயிகளுக்கு வந்து 3 லட்சம் வரைக்கும் வந்து இருந்த லிமிட்டை இப்போ 5 லட்சம் வரைக்கும் வந்து உயர்த்தியிருக்காங்க. இது கண்டிப்பாக ஒரு வரவேற்கத்தக்கது. விவசாயிகள் கண்டிப்பாக இதனால் வந்து பயன்பெறுவாங்க. இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா, இண்டஸ்ட்ரீஸில் வந்து கொலாட்ரல் செக்யூரிட்டி இல்லாமல் எல்லாருமே லோன் வாங்கணும் அப்படிங்கிறது வந்து இருக்காங்க. கிரெடிட் கேரண்டி ஃபண்ட் ட்ரஸ்ட் ஸ்கீம் இருக்குது. அதில் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஈவன் 29/1/2025 அன்று 100 கோடி வரைக்கும் வந்து எந்தவித கொலாட்ரல் செக்யூரிட்டி இல்லாமல் பிளான்ட்டு, மிஷினரி, எக்யூப்மெண்ட் வாங்குவதற்காக ஒரு திட்டத்தை வந்து மத்திய அரசாங்கம் அறிவிச்சிருக்காங்க. பட் இந்த பட்ஜெட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 5 கோடி வரைக்கும் இருந்த கொலாட்ரல் செக்யூரிட்டி ஃப்ரீ லோனை 10 கோடி வரைக்கும் உயர்த்திட்டு அதுக்கு வந்து கேரண்டி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குறோம் அப்படிங்கிறத வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்னொரு வந்து என்னென்னா, டிடிஎஸ் எல்லாருமே வந்து சீனியர் சிட்டிசன்ஸ் பேங்க்கில் கொண்டு போய் டெபாசிட் பண்ணுறாங்க. டெபாசிட் பண்ணும்போது அந்த வட்டிக்கு வந்து டிடிஎஸ் பண்ணுறது. அந்த டிடிஎஸ் வந்து 50,000ங்கிற டிடிஎஸ் வந்து இப்போ 1 லட்சம் வரைக்கும் உயர்த்திருக்காங்க. கண்டிப்பாக எல்லா சீனியர் சிட்டிசன்ஸுக்கும் இது வந்து உபயோகத்தரமான ஒரு அறிவிப்பு தான் நினைக்கிறேன். அதே போல் வாடகைக்கு வந்து 2,40,000, அதாவது மாதம் 20,000 மேலே வாடகை வந்து கொடுக்குறதா இருந்தால் அவங்க வந்து டிடிஎஸ் பிடிக்கணுங்கிற லிமிட்டை வந்து இப்போ 6 லட்சம் வரைக்கும் உயர்த்திருக்காங்க. அதுவும் கண்டிப்பாக நிறைய வீட்டு உரிமையாளர்களுக்கெல்லாம் ஒரு பெனிஃபிட்டாக வந்து இது இருக்கும். அதே போல் இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து பெனிஃபிட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த எம்எஸ்எம்இ அப்படிங்கிற திட்டத்தில் அந்த லிமிட்டில் வச்சு உதயம் ரெஜிஸ்ட்ரேஷனுங்கிற பண்ணோம். ஏன்னா எல்லா எம்எஸ்எம்இ டெவலப்மெண்ட்டும், இந்த எம்எஸ்எம்இயில் வரக்கூடிய எல்லா டெவலப்மெண்ட்டும் உதய ரெஜிஸ்ட்ரேஷனில் இருந்து தான் வந்து துவங்குது. அதுக்கு வந்து மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ்ங்கிற டெஃபினிஷனில் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிற கேட்டகரியை வந்து இப்போ ப்ரெசன்ட் லிமிட்டில் வந்து 2.5 டைம்ஸ் வந்து மிஷினரிக்காக எல்லாமே வந்து இன்னும் உயர்த்திருக்காங்க. அதே போல் டர்ன் ஓவர் அப்படிங்கிறது வந்து 2 டைம்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதனால் நிறைய சிறு குறு தொழில் நிறுவனங்கள் வந்து கண்டிப்பாக இதனால் பயன்பெறும் அப்படிங்கிறது ஒரு என்னுடைய கருத்தாக வந்து இருக்குது. அதே போல் வெளிநாட்டுக்கு படிக்க போகும்போது, வெளிநாட்டுக்கு படிக்க போகும்போது பணம் கொடுக்கும்போது அதுக்கு வந்து டிசிஎஸ் அப்படின்னு சொல்லி டேக்ஸ் வந்து பிடிக்கணும். இப்போ அதுக்கு வந்து விலக்கு வந்து இந்த பட்ஜெட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. சேலரி எம்ப்ளாயீஸுக்கு குறிப்பாக 50,000 இருந்த ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் இப்போ 75,000 வரைக்கும் உயர்த்திருக்காங்க. கண்டிப்பாக இது வந்து அனைத்து வித சேலரி வர்க்கத்திற்கும், சம்பளதாரர்கள் அனைவருக்கும் வந்து பயன்படுறதாக வந்து இருக்கும். அதே போல் அப்டேட்டட் ரிட்டர்ன், ஒரு சில சமயம் நம்ம வந்து இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ண முடியாது அல்லது இன்கம் டேக்ஸ் மறந்துருப்போம். முன்னே வந்து அந்த மாதிரி இருந்தது வந்து 2 வருடம் வந்து ஒரு விலக்கு கொடுத்து ஃபைன் கொடுத்து அடிஷ்னல் டேக்ஸ் கொடுத்து பண்ணலாம்ங்கிறத இப்போ 4 வருடம் இருக்காங்க. இதனால் கண்டிப்பாக இன்கம் டேக்ஸுடைய பேஸ் வந்து விரிவாக்கம் அடையும். புதிய இன்கம் டேக்ஸ் பில்லை அடுத்த வாரம் அறிவிக்கிறேன் என்று நிதியமைச்சர் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இது ஒரு நல்ல மாற்றங்கள் நமது இந்தியாவுக்கு வந்து ஒரு நல்ல பொருளாதாரத்தை நோக்கி செல்லும் என்கிறது என்னுடைய கருத்தாக இருக்குது. இன்னொன்று வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், இன்சூரன்ஸ் செக்டாரில் வந்து வெளிநாட்டிலேருந்து கூட இங்கே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். முன்னே 74% தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணினது என்கிறத வந்து இப்போ 100% வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான்னு வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. இதனால் வெளிநாட்டிலிருந்து நிறைய இன்வெஸ்டர்ஸ் இந்தியாவுக்குள்ளே வருவாங்க இன்சூரன்ஸ் செக்டாரை கேட்ச் பண்ணுறதுக்கு. ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் அவங்க கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா,
அனைத்து வித பிரீமியமும் இதில் வரக்கூடிய அனைத்து வித பிரீமியமும் இந்தியாவில் மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும். அந்த ஒரு நிபந்தனை இருந்து அந்த கண்டிஷன் இருந்தால் மட்டும்தான் இங்கே வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அவங்க பண்ண முடியும். இது ஒரு நல்ல கருத்தாக தான் இருக்குது. பிகாஸ் நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, வெளிநாட்டிலேருந்து வந்துட்டு இந்த பணத்தை வந்து வெளிநாட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அது இல்லாமல் இந்தியாவுக்குள்ளேயே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுங்கிற ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க. இதனால் பலவித இண்டஸ்ட்ரீஸ் வந்து இங்கே வந்து வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இது கண்டிப்பாக ஒரு நல்ல வரவேற்கத்தக்க பட்ஜெட்டு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சில திட்டங்கள் இன்னும் கொடுத்துருந்துருக்கலாம். தமிழ்நாடு டெவலப்மெண்ட்டுக்கு கம்மியாக தான் இருக்குது. பட் இந்த பொதுவாக பார்த்தால் இந்த ஒரு பட்ஜெட் வரவேற்கத்தக்கது, அனைவரும் போற்றத்தக்கது என்பது என் கருத்தை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எனது பெயர் வி. ரவீந்திரன், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், சேலம்.